பிச்சாடன பெருமூர்த்தி வெள்ளைச்சாத்தி உற்சவம் என்று சொல்லப்படுகிற இந்த நிகழ்வில் இன்றைக்கு நாம் மிக அருமையான முறையில் இந்த நிகழ்ச்சியை காண்பதற்காக பக்தகோடி பெருமக்கள் எல்லாம் இங்கு கூடியிருக்கிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான இந்த நிகழ்வு இன்றைக்கு 2வது நாள் நிகழ்வு. காலையிலே திருக்கல்யாணமானது மிகச் சிறப்பாக நடந்து இந்த இன்னிசை கச்சேரியோடு பிச்சாடன பெருமூர்த்தி வெள்ளைச்சாத்தி புறப்பாடானது நடந்து கொண்டிருக்கிறது. நினைவில் வாழும் வி கோவிந்தராஜன் முன்னாள் அமைச்சர், நினைவில் வாழும் வி மலையப்ப சாமிநாதன் குடும்பத்தார், பிரெஞ்சு ஆசிரியர் வீதி ஆக அந்த குடும்பத்தார்கள் இதற்கு உபயதாரர்களாக இருந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துகிறார்கள். இந்த அருமையான பெருவிழாவினுடைய இந்த பிச்சாடன பெருமூர்த்தி அங்கே வருகிற போது வானத்தில் going back to 2007 with our free tool. Had more than one finance deal? Want to make sure you're not missing out? We'll search agreements as far back as 2007. No paperwork, no calls, no guesswork. Don't assume your claim is gone just because a lender says, no data found. Click below to check for free. It takes under 60 seconds and you could be owed £4,000 or more. திருக்கோவில்கள்ல முருகன் கோவில், அதாவது எங்கெல்லாம் முருகன் இருக்கிறாரோ, எங்கெல்லாம் தண்டாயுதபாணி சுவாமி இருக்கிறாரோ, எங்கெல்லாம் அற்புதமான அந்த முருகப்பெருமான் இருக்காரோ அங்கெல்லாம் பச்சை சாற்றுதல் என்று சொல்வார்கள். அப்படி வெள்ளை சாற்றுதல் போலவே பச்சை சாற்றுதலும் உண்டு முருகனுக்கு. அதே போல் மிகப்பெரிய கோவில்களில் பிரம்மோற்சவம் நடந்து கொண்டிருக்கிற போது அப்பொழுதும் வெள்ளைச்சாத்தி உற்சவமானது உண்டு. இந்த வெள்ளைச்சாத்து உற்சவம் என்பது பெருமானானவர் அந்த வெள்ளை என்று சொல்லுகிற போது வெண்மை என்பது எல்லா வண்ணங்களுக்குமான ஒரு கூட்டாக உள்ள ஒரு நிறம். வெள்ளை என்றால் தூய்மை, வெள்ளை என்றால் அமைதி, வெள்ளை என்றால் அழகு, வெள்ளை என்றால் அது இன்னும் மிகச் சிறப்பாக சொல்ல வேண்டுமென்றால் வெள்ளை என்பது சமாதானத்தை குறிப்பது, வெள்ளை என்பது துறவை குறிப்பது, வெள்ளை என்பது ஒரு அமைதியை குறிப்பது. இப்படி பல்வேறு விளக்கங்கள் இந்த வெண்மைக்கு குறிப்பதுண்டு. ஒரு